இதையெல்லாம் விடுங்க, ரிலாக்ஸா இருங்க. ஒரு வாரம் வெளியில போயிட்டு வாங்க. உங்க வேலைகள், உங்கள் சார்ந்த செயல்கள் அங்க நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதை யாரும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. என் மன அழுத்தத்தை நானாகத்தான் பெருக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சொன்னேன். அவர் அதை கொஞ்சம் உணர்ந்தாரு. அதற்கப்புறம் சொன்னது அக்ஷய லக்ன பദ്ധதி ஜோதிடம் அப்படிங்கறத படிங்க. கண்டிப்பாக உங்களால உணர முடியும். என் மன அழுத்தத்திற்கு நான் தான் காரணம் அப்படிங்கறத கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, நமக்கும் பிரஷர், டென்ஷன் எல்லாமே இருக்கும். டென்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே நிம்மதியா வாழ முடியுமானா வாழ முடியாது. நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம், இதுதான் என்னுடைய அழுத்தத்திற்கு காரணம். நான் எதனால டென்ஷனா, எதையோ நான் சாதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சாதிக்கணுங்கிற வெறியில தான், இல்லைன்னா அதை நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிற வெறியில தான் என்னுடைய அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. இது எல்லாமே அவருடைய பேராசைன்னு சொல்ல முடியாது, ஆசையின் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணேன். அந்த ஜாதகரும் அதை ஏற்றுக்கொண்டார். பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நீங்க நினைக்காதீங்க, அது தானாகவே இருக்கும். அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம், நிரூபிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது அப்படிங்கறத அவருக்கு உணர்த்தியது. நீங்க விட்டாலும் அந்த வருமானமும் அந்த தொழிலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம சொன்ன பரிந்துரை. மன அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய அழுத்தத்திற்கு காரணம் யாரு, நீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நன்றி.